இப்படி ஒரு வக்கில்லாத ஆட்சி உலகத்துல இருக்குமா? அது எப்படி நீங்க அக்பரோட சீதாவை பழக வைப்பீங்க? அப்படின்னா இந்த பேரெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த ராமராஜ்யத்துல சீதை நிம்மதியா வாழ முடியுமா? ஆக சீதை பொன்னாக இருந்தாலும் வாழ முடியாது, விலங்காக இருந்தாலும் வாழ முடியாது. எல்லாரும் பார்த்தோம், 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போன காட்சியை. யார் இதை செய்கிறார்கள்? எச்சரிக்கை 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 இந்திய மக்களை எச்சரிக்கை இந்திய மக்களை எச்சரிக்கை 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 இந்தியாவை அழிக்க துடிக்கும் இந்தியாவை அழிக்க துடிக்கும் RSS இடமிருந்து எச்சரிக்கை அரசிலிருந்து எச்சரிக்கை 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 பாசிச ஆட்சி நடத்துகின்ற பாசிச ஆட்சி நடத்துகின்ற பாஜகவிடம் எச்சரிக்கை பாஜகவிடம் எச்சரிக்கை. திராவிடர் கழகத்தின் இளைஞரணி நடத்துகின்ற பாஜக அரசின் மக்கள் எதிர்ப்பு திட்டத்துக்கு, மக்களுக்கு எதிரான பாஜக அரசை அம்பலப்படுத்துவதற்காக நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் நாத்திகன் பொன்முடி அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே, பொதுச் செயலாளர்களே, இளைஞரணி பொறுப்பாளர்களே, தோழர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் வீரர்களே, இனி இங்கு வந்து உரையாற்றவிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுவதாக ஒரு படம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில இந்தியாவில் மக்களுடைய வளர்ச்சி பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய தனி மனித வருமானம் என்பது வெறுமானமாக இருக்கிறது. மக்கள் அமைதியற்று இருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். எந்த ஊர்ல எந்த கலவரம் வெடிக்கும்? ஒண்ணுமில்ல, தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே கலவரங்கள் தான் பிஜேபியினுடைய மூலதனம். இது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலேயே சென்னை போன்ற தலைநகரத்துல திடீர்னு ஒரு வதந்தி, பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரம் வராங்க. ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல குண்டு வச்சிருக்காங்களாம். அதாவது ஒண்ணு, பிஜேபி எந்த மாநிலத்திலேயாவது முதல்ல கணக்கு திறக்கணும்னா அங்க குண்டு வெடிக்கும், குண்டு வெடிப்பு புரளி வரும். அதை போல தேர்தல் வருதுன்னாலும் இதெல்லாம் வரும். இல்லைன்னா எல்லையில கலவரம் வரும், பாகிஸ்தானோட போர் கூட வரும். இப்படி சொல்லி சொல்லியே மக்களை அச்சமூட்டி அமைதியற்றவர்களாக்கி இன்னைக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க முழக்கத்தின் மூலமாக திராவிடர் கழகத்தின் இளைஞரணி உங்களுக்கு உரத்து சொல்லி இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் தனியார் துறை அப்படிங்கிறத அரசு பொறுப்புல எடுத்து அதை சிறப்பா நடத்துறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. நம்ம ஊர்ல சில பேரு ரொம்ப அறிவாளியாக நினைச்சிட்டு கேட்பாங்க, எதுக்குங்க அரசாங்கம் வந்து இலவசமா பஸ் கொடுக்கணும்? எதுக்கு அரசாங்கம் வந்து இலவசமா தண்ணி கொடுக்கணும்? எதுக்கு அரசாங்கம் இலவச பொருள் கொடுக்கணும்? அப்படின்னு அப்ப அரசாங்கம் எதுக்கு இருக்கணும்? எதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும்? எதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம்? எதுக்காக ஒரு அரசு இருக்குதுன்னா மக்களுக்கு வேண்டியதை மக்களிடம் இருந்து வரியை பெற்று செய்வதற்கு தான். அதை செய்வதற்கு தான் அரசாங்கமே தவிர, பிஜேபி ஆட்சியில இருக்கிற மணிப்பூர் மாநிலம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா எப்படி இருக்கும் பிஜேபி ஆட்சியில? அதுவும் 2 இடத்துலயும், மத்திய அரசிலும் பிஜேபி, மணிப்பூர் மாநிலத்திலும் பிஜேபி. அங்க என்ன நடக்குது? கிட்டத்தட்ட 8 மாதங்களாக அந்த மாநிலம் எரிந்து கொண்டே இருக்கிறது. தினம் கொலை நடக்கிறது. அங்க நடக்கிற வன்முறை வந்து பாதி வெளியில வர்றதில்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தோம், 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போன காட்சியை. யார் இதை செய்கிறார்கள்?
ரெண்டு சமூகத்துக்கு சண்டை. உங்க ஆட்சியில இருக்கிற ஒரு மாநிலத்துல ரெண்டு சமூகங்களை இப்படி மோத விட்டு அந்த மாநிலத்தையே எரிய விடுவதுதான் உங்களுடைய பிஜேபி மாடல் ஆட்சி. அது என்னன்னு கூட வாய் திறந்து பேசாதவர் தான் நம்ம 56 இன்ச்சு பிரதம மந்திரி. அவருக்கு இந்த ஃபேஷன் ஷோ, குழந்தைங்க எல்லாம் மாறுவேட போட்டிக்கு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாறுவேட போட்டிக்கு ட்ரெஸ் பண்றதுதான் நம்ம பிரதமருக்கு வேலை. அப்புறம் இடிக்கிறது, ஒரு 500 ஆண்டு கட்டடத்தை இடிச்சு அங்க ஒரு கோயிலை கட்டுனேன்னு கட்டாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது, கட்டாத கோயிலுக்கு திறப்பு விழா பண்றது. ஊர்ல இளைஞர்கள் 10 பேர் சேர்ந்தா கேஸ் போடலாங்க, நல்லதுக்கு போராடலாம், கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம். இப்ப நம்ம எல்லாம் வழக்கு போட்டா எதுக்கு போடுவாங்க? நம்ம இளைஞரணி தோழர்கள் கேஸ் போட்டா நீட்டை ஒழிக்கணும், எங்க பசங்களுக்கு நாணயமா தேர்வுல கிடைச்ச மார்க்குக்கு இடம் கொடுக்கணும், எங்க ஊர் மெடிக்கல் காலேஜ்ல எங்க ஊர் பசங்க படிக்கணும், இதுக்கு தானங்க கேஸ் போடுவோம். இவனுங்க மேற்கு வங்காளத்துல கேஸ் போட்டிருக்கானுங்க. என்னன்னு உலகமே சிரிக்குது, உங்க யோகியதையை பார்த்து உலகமே சிரிக்குது. ராமராஜ்யத்துல சீதைக்குன்னா கொடுமை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சீதைன்னு பேர் வச்ச சிங்கத்துக்கு கூட லவரோட வாழ முடியலைங்க. என்ன அசிங்கம்! அந்த சிங்கம் உங்களை பார்த்து எவ்வளவு கேவலமா நினைக்கும். ராமர் என்ன செஞ்சார் அப்படின்னா சீதையை சந்தேகப்பட்டார், நெருப்புல இறக்குனார். அவர் தான் ராமர். ராமருடைய கல்யாண குணங்கள்ல இது ஒண்ணு. சரி, சந்தேகப்பட்டு திருப்பி கூட்டிட்டு வச்சு வாழ்ந்தாரா? இல்ல, சந்தேகப்பட்டது யுத்த காண்டம். அதுக்கப்புறம் ராமராஜ்யத்துல என்ன நடந்தது? யுத்த காண்டத்திலேயாவது கூட்டிட்டு வந்துட்டார், நெருப்புல இறங்க வச்சு. ராமராஜ்யத்துல சந்தேகப்பட்டு கர்ப்பிணியான பெண்ணை காட்டுல கொண்டு போய் விட்டார். எங்க விடுறோம்னு கூட சொல்லாம கொண்டு போய் விட்டார். அந்த ராமராஜ்யத்துல சீதை நிம்மதியா வாழ முடியுமா? ஆக சீதை பொன்னாக இருந்தாலும் வாழ முடியாது, விலங்காக இருந்தாலும் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா அது கூட பழகின சிங்கத்துக்கு பேரு அக்பரா. அது எப்படி நீங்க அக்பரோட சீதாவை பழக வைப்பீங்க? அப்படின்னா இந்த பேர்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நல்ல அறிவாளியா இருந்தா சரி, இப்ப சீதா அக்பர் வேணாம், ஜோதா அக்பர்னு வச்சிருங்க, ஏன்னா அக்பர் ஜோதாபாயை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கோர்ட் உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீதிபதிகளுடைய நிலைமை பிஜேபி ஆட்சியில என்னன்னா, இந்த அறிவுரையை சொல்லலைன்னா நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்ல நாட்டுல. அதுதான் இல்லைன்னா ஒரு நீதிபதியா இருக்கிறவர் யோசிக்க மாட்டாரா? இது ஒரு கேஸ்ன்னு போட்டு கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறிய, 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது மாதிரி எல்லாம் பேர் வைக்காதீங்களே அப்படின்னு ஒரு நீதிபதி அரசாங்கத்தை கெஞ்ச வேண்டிய நிலையில் வைத்திருப்பதுதான் பிஜேபியோட ஆட்சி. ராணுவ வீரர்கள் ஆவுன்னா பாருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவான், கஷ்டமா உங்களுக்கு, காசு மாத்துறதுக்கு தெருவில் நின்னீங்களா? ராணுவ வீரர்களை நினைத்து பாருங்கள், பணியில நிக்கிறாங்க. சரிப்பா, அந்த 2000 ரூபாய் அங்க கொடுத்துரு, எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுன்னு கேட்டமே, பேங்க்ல கொடுத்தாங்களா? ராணுவ வீரனையும் பட்டினி போட்டாங்க. ராணுவத்துக்கு மிக அதிகமான ஆளை கொடுத்த பஞ்சாப் சீக்கிய விவசாயிகள் அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒரு குறைஞ்சபட்ச விலை நிர்ணயம், விவசாய பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுங்க. இந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துகிற விவசாயிகள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். ஜாலியன் வாலாபாக் மாதிரி இன்னைக்கு டெல்லியில நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் விவசாயிகளுக்கு நடப்பது. மாணவர்களுக்கு என்ன நடக்குது? இனிமே ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்கப்படுது. இனிமே ஸ்காலர்ஷிப் இல்ல, மார்க் அடிப்படையில திறமை வாய்ந்த எல்லாருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஜாதியில உயர்ந்தவன் மதிப்பெண் வாங்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப். இப்படியாக விவசாயி, ராணுவம், மாநில மக்கள் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அழிச்சிட்டா என்ன மிச்சம் இருக்கு?
கட்டடம் தான் இருக்கு. பார்த்தாரு, கட்டடம் மட்டும் எதுக்கு, பிச்சை எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டு. இதை நீ எடுத்துக்கோ, அதை நீ எடுத்துக்கோ, அதுதான் இங்க முழக்கமாக சொன்னாங்க. ஏர்போர்ட்டை வித்தாச்சு, பிளைட்டை வித்தாச்சு. நண்பர்களே, இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல மாட்டிக்கிறாங்க. போர் வந்துருச்சு. இந்த பக்கம் உக்ரைன், ரஷ்யா குண்டு போடுது. நம்ம மாணவர்கள் மாட்டிக்கிறாங்க. அவங்கள ஏன் உடனடியா கொண்டு வர முடியல அப்படின்னா, இந்திய அரசு கிட்ட விமானம் இல்லை. இப்படி ஒரு வக்கில்லாத ஆட்சி உலகத்துல இருக்குமா? ஒரு அரசு கிட்ட விமானம் இருக்க வேண்டாமா? விமானத்துறை இருக்க வேண்டாமா? அதை வித்தாச்சு. அப்ப மாணவர்களை கூட்டிட்டு வரணும்னா அந்த விமான கம்பெனி சொல்ற கட்டணத்தை மாணவர்களுடைய குடும்பம் கொடுக்கணும், இல்லைன்னா அரசாங்கம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பில்லாமல் வைத்திருக்கிற மோடி அரசு, பிஜேபி ஆட்சி, அதனை இயக்குகிற RSS இந்த சதி, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு மசூதி போனா இன்னொரு மசூதி. பாபர் மசூதி இடிச்சாச்சு, பாபர் மசூதி முடிஞ்சது ஆச்சு. அதுல இருந்து 22 ஆண்டுகள். இப்ப ராமர் சிலையை அங்க வச்சாச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது ஞான்வாபி இன்னொரு மசூதி இருக்கு, அங்க கிணத்துக்குள்ள ஒரு சிலை கிடக்குது, அங்க போய் பூஜை பண்றோம் அப்படின்னு அடுத்த மசூதி. இப்படி நாட்டை ஒரு பக்கம் அழித்து கொண்டு, வாழ்வாதாரங்களை அழித்து கொண்டு, அதன் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பாமல் இருப்பதற்கு, அவர்களை இடிப்பதற்கும் சுடுவதற்கும் கலவரம் செய்வதற்கும், ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு மாநிலத்தையே எரித்து கொண்டிருப்பதற்கும் பயன்படுத்துகிற ஆட்சிக்கு பேர் தான் பாசிச ஆட்சிங்கிறது. அதுதான் கொடுங்கோல் ஆட்சி. அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்துதான் திராவிடர் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. தேர்தல் தேதி வருவதற்கு முன்னால் முழங்கி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் தேர்தல் முழுவதும் எதிரொலிக்கும். தேர்தலில் பிஜேபி ஆட்சியை, பிஜேபி தலைமையிலான அத்தனை கட்சிகளையும் இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டுதான் இந்த முழக்கங்கள் ஓய வேண்டும் என்று சொல்லி 2024 நடக்கிற தேர்தல் பிஜேபிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அல்ல, RSSக்கும் இந்திய மக்களுக்கும் நடக்கிற போட்டி. RSS தத்துவம் பிஜேபி வென்றால் இந்திய மக்கள் அமைதியை இழப்பார்கள், பாதுகாப்பை இழப்பார்கள். மக்கள் வென்றால் RSS கொட்டம் அடக்கப்படும். அதற்கான தொடக்கம் இந்த ஆர்ப்பாட்டம். நன்றி, வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும். கூரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.